பத்திரனா போட்ட இந்த ஒரு பதிவால மொத்த சிஎஸ்கே ரசிகர்களும் ஜடேஜாவை தப்பா நினைச்சிட்டு வராங்க. காரணம், இப்ப நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன்ல பத்திரனாவை 18 கோடிக்கு எடுக்கிறாங்க கேகேஆர் அணி. இதனால பத்திரனா சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவிக்கிற விதமா ஒரு போஸ்ட் போடுறாரு. இதை பார்த்து ஒரு சில சிஎஸ்கே ரசிகர்கள் வெறும் 3 வருடம் சிஎஸ்கே அணிக்காக விளையாடிய பத்திரனாவே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு போறாரு. ஆனா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சிஎஸ்கே அணியில இருந்து ராஜஸ்தான் அணிக்கு போன ஜடேஜா சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் சிஎஸ்கே டீமுக்கும் இப்ப வர எந்த ஒரு நன்றியும் தெரிவிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி ஜடேஜாவை சிஎஸ்கே ரசிகர்கள் சங்கடப்படுத்திட்டு வராங்க. இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஜடேஜா எதுக்காக நன்றி சொல்லணும்? சேப்பாக் மைதானத்துல மொத்த சிஎஸ்கே ரசிகர்களும் ஜடேஜாவை அவுட் ஆக சொல்லி வேண்டுறாங்களே, அதுக்காக நன்றி சொல்லணுமா? இல்ல 2023ல சிஎஸ்கே அணிக்காக கப்படிச்சு கொடுத்ததுனால மட்டும் சிஎஸ்கே ரசிகர்கள் ஜடேஜாவை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே, அதுக்காக நன்றி சொல்லணுமா? இல்ல 10 வருடத்திற்கும் மேல சிஎஸ்கே அணிக்காக தன்னுடைய மொத்த உழைப்பையும் போட்ட ஜடேஜாவை சிஎஸ்கே நிர்வாகம் வேணாம் அப்படின்னு சொல்லி வேற அணிக்கு தூக்கி போட்டாங்களே, அதுக்காக நன்றி சொல்லணுமா? இப்படி எதுக்காக ஜடேஜா நன்றி சொல்லணும்? இறுதியா ஜடேஜாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க மட்டும் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.